ஹலோ நியூ மாம்ஸ், வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை நல்லா கொழுன்னு நல்லா ஹெல்த்தியாக நல்லா குஸ்தியாக வரணும் அப்படிங்கிற எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. அதாவது குழந்தை வந்து தாய்ப்பால் மட்டும்தாங்க குடிக்கிறாங்க. ஸோ வேறு எந்த ஃபுட்டும் எடுத்துக்க போகிறதில்ல. 6 மந்த் கம்ப்ளீட்டட் ஆகிற வரைக்கும் குழந்தை தாய்ப்பால் மட்டும்தான் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் வேறு எந்த ஃபுட்டும் ட்ரை பண்ணக்கூடாது. என்னோடய குழந்தை ஒல்லியாக இருக்காங்க, அதனால் நான் வேறு ஃபுட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாதுங்க. 6 மந்த் கம்ப்ளீட்டட் ஆகிற வரைக்கும் குழந்தைக்கு வந்து நீங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். உங்களோட தாய்ப்பால்லே வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸ் நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தாய்ப்பால் மூலமாகவே குழந்தை வந்து நல்லா வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கும் நல்ல ஹெல்த்தியான மில்க் போய் சேரும், குழந்தையோட வெயிட் கெயினும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் குடிக்கலாம். நல்லா பசு மாட்டு பாலாக வாங்கி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு டைம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து மில்க் நிறைய ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து நீங்கள் மில்க் குடிச்சிட்டு வரலாம். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்கள் டெய்லி ஒரு முட்டை எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நிறையா நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஈவினிங் வந்து நீங்கள் வந்து பச்சைப்பயிறு, சுண்டல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை முளைக்கட்டி வந்து டெய்லியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். மட்டன் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பேபியோட வெயிட் கெயின் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நெய் வந்து நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். இப்போ வந்து நீங்கள் பருப்பு சாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து உங்கள் பேபிக்கு தான் போகுது. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது என்னோடய பேபிக்கு வந்து இது போகுது அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் வந்து ஒரு நாளைக்கு டெய்லி 2 எடுத்துகிட்டு வரலாம். முருங்கைக்கீரை டெய்லி உங்களோட உணவில் சேர்த்திக்கலாம். பச்சை காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிட உங்களோட பேபியோட வெயிட் கெயின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த தோலை உரிச்சிட்டு டெய்லி ஒரு 10 பாதாம் சாப்பிட்டு வரலாம். நீங்கள் ஃபுட்ஸ் வந்து நல்லா எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸாக எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட்டு ஃபீட் பண்ணுற முறையை வந்து கரெக்டான முறையில் பண்ணணும். அப்போ தான் பேபியோட வெயிட் கெயினும் கரெக்டாக இருக்கும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு அதாவது பேபிக்கு மில்க் கொடுத்துட்ருக்கும் போது ஒரு சைடு பிரெஸ்ட்டில் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபீட் பண்ண இன்னொரு பிரெஸ்ட்டுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அந்த தவறை வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா குழந்தை வாயில் வச்சு சக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வர மில்க் வந்து தண்ணி பால்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தண்ணி பால் தான் வரும். பேபி நல்லா குடிக்க தான் அந்த லாஸ்ட்டு ஒரு 10 சக்கிங்கில் தான் வந்து நல்லா ஒரு ப்ரோட்டீன் ரிச் மில்காக வரும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃபீட் பண்ணுங்கள். ஒரே ஒரு பிரெஸ்ட்டில் மட்டுமே ஃபீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது இன்னொரு பிரெஸ்ட்டுக்கு மாற்றி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது நீங்கள் பேபிக்கு வந்து 20 மினிட்ஸாவது நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஃபீட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். பேபி எவ்வளோ நேரம் குடிச்சிட்டு விடுறாங்களோ அவ்வளோ நேரம் குடிச்சிட்டு விடட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா பேபி கூட நீங்கள் நிறைய விளையாடணும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் காமிங்க. கையும் காலும் நல்லா ஆட்ட வைங்க, நிறைய சிரிக்க வைங்க, நிறைய பேசுங்க. இதனால் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. நல்லா ஆக்டிவாக இருந்தாங்கன்னா நல்லா பசியாகும், நல்லா மில்க்கும் குடிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம். குழந்தைக்கு நல்ல தூக்கம் இருந்துச்சுனாவே குழந்தை வந்து நல்லா வெயிட் கெயின் ஏறும். ஸோ நல்லா தூங்க வைங்க குழந்தை தூங்கலைனாலும் தொட்டில் போட்டு நல்லா ஆட்டி கொடுத்து நல்லா காமாக பண்ணி தூங்க வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நைட் ஃபீடிங் வந்து ரொம்பவே முக்கியங்க வெயிட் கெயினுக்கு. நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து குழந்தை தூங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக விடவே கூடாது. 2 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நைட் டைமில் நீங்கள் குழந்தைக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறதுனால குழந்தையோட வெயிட் கெயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம். ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னோடய பேபிக்கு வந்து நான் வந்து நைட் ஃபீட் வந்து அதிகமாக கொடுப்பேன். நைட் வந்து தூங்கிடுவாங்க. நான் வந்து 2 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து எடுத்து ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து நைட் ஃபீட் பண்ணுறதால என்னோடய பேபி வெயிட் கெயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது நான் வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நைட் ஃபீட் நல்லா கொடுக்கலாம். இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ஒரு 2 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போதே அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நீங்கள் உங்களோட பேபியை வெயிட் போட்டு பார்த்துட்டு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்க்கும்போது உங்களோட பேபியோட வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.